இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது இவ்வளவு ஆன்மீகம், இந்த சரணாகதி இதெல்லாம் இருந்தாலும் மக்கள் வந்து என்னன்னா இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அது 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 பாக்குறது தான். ஸோ இவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்ததுக்கு மேலே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு வந்தாலுமே இம்ப்ரூவ் ஆகுங்கிற நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த சரணாகதியிலேயே நம்ம இந்திய மக்கள் வந்து அது ஒன்னையே டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கோயில் குளம் அந்த சரணாகதியிலேயே இருந்து பழங்கினதுனால இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அக்செப்ட் பண்ணிட்டு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துப்பாங்களா? இல்லை, அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாருன்னா எடுத்துக்கிடுவாங்க. இப்போ நாம வந்து புறத்துக்கு தானே இப்போ அகத்தை க்ளோஸ் பண்ணிட்டு புறத்தை ஓப்பன் பண்ணி வச்சிடறோங்களா? நீங்கள் புறத்தை அவங்க ஓப்பன் பண்ணவே இல்லையே. இப்போ நாம புறத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அகத்தோட புறத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்போ இந்த மாதிரி அணுகுமுறைக்கு வந்தால் தான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். சரி. அப்புறம் இன்னொரு கேள்வி வந்து என்னன்னா, நம்ம கனவுலையும் இந்த தாட்ஸ் எல்லாம் வருது. ஐ மீன் தாட்ஸ் எல்லாம் வருது. ஸோ இப்போ சில தாட்ஸ் எல்லாம் ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரியே இருக்கு சில பாயிண்ட்ஸ். நீங்க ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தீங்க. ஆமா. ஸோ இந்த கோஇன்சிடென்ஸ் வந்து என்னன்னா அந்த தாட்ஸா வர்றது மட்டும்தான் இருக்கு, நாமளா திங்க் பண்ணி வர்றதெல்லாம் வரமாட்டேங்குது. ஸோ ஏன் தாட் மட்டும்தான் அந்த மாதிரி சில கோஇன்சிடென்ஸ்லாம் நடக்குது? இல்ல அது நம்ம அந்த கோயின்சிடென்ஸ் பண்ணுதா இல்ல எந்த ஏன் அந்த மாதிரி நடக்குது? தாட்ஸ் மட்டும்தான் நடக்குது, ஏன் அந்த மாதிரி நடக்குது? இல்லை, இப்போ அதாவது இது கனவுங்கிறது வந்து திங்கிங் கிடையாது. கனவுங்கிறது தாட்டு தானுடைய திங்கிங் கிடையாது. அதனால கனவுல வர்றதெல்லாம் கனவுல ஏதாவது ஒன்று நடந்து கனவுல வர்ற மாதிரி உண்மையிலேயே நடக்கிறதுக்கும் சிலதுகள் ரேரா சிலது நடக்கிறது உண்டு. ஆனால் அது வந்து நமக்கு அந்த இதில் நம்ம ரிலே பண்ணக்கூடாது. அது ரிலே பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மளை முடக்கி போட்டுறோம் அது. அதனால் அது ஏதோ நடந்தாலும் கூட நம்ம அதை மைண்ட் பண்ணாமல் விட்டுறணும். பிறகு திங்கிங் வந்து நடக்காமல் போகுதுன்னு சொன்னால் திங்கிங்கிறது நீங்கள் வேக்கிங் ஹவர்ஸில் தான் திங்க் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்ல போனான்னு சொன்னால் இந்த திங்கிங்கை தான் நீங்கள் செயல்படுத்துறீங்க. அதனால் திங்கிங் எல்லாம் மேக்ஸிமம் நடக்க தானே செய்யுது. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதான் நடக்குது. இப்ப நீங்க பேசுறதே திங்க் பண்றதானே பேசுறீங்க. அப்ப நீங்க திங்க் பண்றத உடனே செயலாக்கிறீங்களா? ஆமா. ஆனா இப்ப என்னன்னா தாட்ஸ்ல வந்து நாங்க இப்ப ஒரு தேர்ட் பர்சனா நின்று நான் பாக்குறேன், இந்த தாட்ஸ் இப்படி வந்தது, இதே மாதிரி ரியல் லைஃப்ல இன்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லி நான் ஒரு தேர்ட் பர்சனா பாக்குறேன். நான் திங்க் பண்றேன், உங்ககிட்ட பேசுறேன், எனக்கு அந்த அந்த இது நான் இப்ப இது நானே பண்றேன் இது. ஆனா தாட்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு மூணாம் மனுஷா நின்று பாக்குறேன். இல்ல அதுமே கூட என்னங்கன்னா தாட்டு நடக்கும்பொழுது அங்க உடனே நடக்கிறது இல்லை. நீங்க கனவுங்கிறதே நடந்து முடிஞ்சது தானே. நடந்து முடிஞ்சதை வந்து அதே மாதிரி ஏதோ ஒன்று அதே சிமிலரா ஏதாவது சம்பவம் நடக்கலாம், கனவுல கண்டு அதே விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாங்கிறதான். அதே நேரத்தில் நீங்க திங்கிங் வந்து நம்ம திங்க் பண்ணத்தான் செய்யணும். அது நடக்குது நடக்கலைங்கிறதோட கூட நடக்கிறதுக்கு வேண்டியதை நீங்க திங்க் பண்ணதான் செய்யணும். திங்க் பண்ணி நீங்க செயல்படத்தான் செய்யணும். அதை நீங்க ஒரு மிஸ்டேக்கலா எடுக்க வேண்டாம், அதை ப்ராக்டிக்கலா எடுங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நடந்தாலும் அந்த தாட்ஸ் வந்து சப்போஸ் அந்த ரியல் லைஃபோட கோயின்சிடென்ட் இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஒரு ப்ராக்டிக்கலா பிஹேவ் பண்ணணும். அப்படிதாங்க பண்ணதான் செய்யணும். நம்ம ப்ராக்டிக்கலா தான் நம்ம போகணும். நம்ம அந்த மாதிரி மிஸ்டேக்கல் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். சரி. சரியா சரி.